ஹாய் கைஸ். ஸோ நேற்று வந்து ஆக்டிவிட்டீஸ் ஃபுல் கவரேஜ் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு ஃபாலோட் பை ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நமக்கு என்னென்னலாம் ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை மேன் பவர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் திங் வந்து என்னென்னா ஒரு மெஷின்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் இந்த மாதிரி வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த ரிசோர்ஸஸை பற்றி இன் டீட்டெயிலாக தான் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் பை டுடே கிளாஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற டேப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிசோர்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா மேலே என்டர்பிரைஸில் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ தட் எனக்கு இந்த ரிசோர்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேஜை டெலீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் போயிட்டு அந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அனதர் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கரண்ட்லி ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நியூ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 ஆக்டிவிட்டீஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா ரிசோர்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு டூரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் 4 days எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days எடுத்துக்கிறேன். ஸோ 5 days எடுத்துட்டு ஸோ இன்றைக்கி டேட்லேருந்து நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ இங்கே 19 ஃபினிஷ் ஆகிறனால ஐ பிகின் வித் நெக்ஸ்ட் டே தட் இஸ் 20. ஸோ எனக்கு 5 days ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி வந்துடும், கன்சிடரிங் சாட்டர்டே அண்ட் சண்டே அஸ் அ நான் ஒர்க்கிங் டே. ஸோ நம்ம கேலண்டர் ஃபஸ்ட்டு செட் பண்ணது எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் பி கேல்குலேட்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆன ஸ்க்ரீனு. ஸோ இங்கே நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் குயிக்காக பார்த்துடலாம். இப்போ ப்ரிடிசிசர் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து ப்ரிடிசிசர் எப்போயுமே ஃபஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு இருக்காது, செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சக்ஸஸர் செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு வராது, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சூஸ் பண்ணாலும் இங்கே எனக்கு எனேபிள் ஆகாது. ஸோ நான் இதை குயிக்காக என்ன பண்ணிட்டேன்னா ப்ரிடிசிசர் அசைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ க்ரீன் கலரில் வருது, இந்த மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ஷெடியூல் த 2 ஆக்டிவிட்டீஸ் ஐ வில் சூஸ் த ஷெடியூல் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ தட் எனக்கு எல்லாமே ஷெடியூல் ஆனதும் இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் ரெட் கலர். ஸோ லைக் இந்த மாதிரி ப்ராக்ரஸ் லைன் எனக்கு வேணான்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று டெப்த்தாக பார்த்ததை ஜஸ்ட்டு நான் லைவாகவே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சு செஞ்சு காமிச்சாச்சு. ஸோ தட் உங்களுக்கு யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி. ஸோ இப்போ என்னென்னா பிஏ ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்ட் ஃபினிஷ் 100% ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ தட் இட் வில் சேஞ்ச் டு ப்ளூ கலர். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ட்ராகிங் திஸ் ஆக்டிவிட்டி யூ கேன் சி. ஸோ எனக்கு ஃபினிஷ் ஆனது இந்த மாதிரி ட்ராக் ஆகிருக்கு. இல்லைனா ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் ஒன்லி ஸ்டார்டட் and I'm telling like only 85% is get completed, so you can see the difference. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா எல்லாமே எனக்கு கேன் ஷார்ட்டில் அந்த டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் ஆகி வந்துடுது. ஸோ தட் நான் கொடுத்த அந்த கலர்னுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு ப்ளூ கலர். ஸோ ரிமைனிங் வந்து எட் டு பி டாஸ்க் கம்ப்ளீட்டடுங்கிறது தட் வில் பி ரிஃப்ளெக்டட் ஆன் த க்ரீன் கலர். ஸோ இதுதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணனுடைய ஓவரால் வியூ. ஸோ ஜஸ்ட் வி ஹவ் டிஸ்கஸ் த குயிக் ரீகேப் ஆஃப் வாட் ஆக்டிவிட்டீஸ் எவ்ரிதிங். ஸோ நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு த என்டர்பிரைஸ். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ரிசோர்ஸ். ஸோ அதுக்கு ரிசோர்ஸ் பேஜ் போய்க்கோங்க. ஒன்ஸ் அகெயின் யூ கேன் சூஸ் the add option, so you can see the resources in detailed manner. So it will take some time to load. So these are all the by default available resources. So இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வேணுங்கிற resource I am going to create. So just right click on it anywhere and just choose add option so that you can see the resources. So I am just using the same resource ID. I am just creating the resources. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 types of resources இருக்கும். அதுக்கு முன்னாடி types of resources. ஸோ labor அப்படிங்கிறது using manpower. ஸோ நான் லேபர் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா தட் கம்ஸ் அண்டர் நான் லேபர். மெட்டீரியல் இந்த சென்ஸ் ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டு,
இந்த மாதிரி பிரிக்ஸு, ஸோ வந்து நான் மெட்டாலிக் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி எடுத்தேன்னா எவ்ரிதிங் லைக் இட் வில் ஹாவ் சம் யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தட் கம்ஸ் அண்டர் த மெட்டீரியல் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு டிஃபால்ட்னா லைக் ஸ்டாண்டர்டாக, ஸோ ஏன்னா எனக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு கவுண்டாச்சும் எனக்கு இருந்தால் தான் ஐ யூஸிங் த ரிசோர்ஸஸ், இல்லைன்னா எனக்கு அந்த ரிசோர்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா யூஸ் ஆகாது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபால்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் இந்த டீட்டெயில் பாக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது நத்திங் பட், ஸோ நான் இங்கே எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 பர் டே அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மெம்பர்ஸ் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வேணுமோ அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசோர்ஸ் கிரியேஷன். ஸோ ஐ கேன் கிரியேட் n number of resources. So if I want to move anything like without matching or something like that, in the navigation keys use பண்ணி I can disconnect all the connection, which means that இந்த resource வந்து எனக்கு individual create ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். So next thing, I am adding one more resources. Under these resources I am just using the same resource id as R2. நீங்க edit பண்ணனும்னாலும் you can edit the resource id, and I am giving the resource name. For example, we'll take any other resource name. Before that I am just using like what is the type of resources. For example, non-labor. So non-labor we can take any type of resources under the non-labor. So almost பார்த்தீங்கன்னா நமக்கு லேபரில் தான் இருக்கக்கூடியது எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் லேபர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். I am taking like forklift. Okay, so this comes under non-labor. I am just using the default units per time as 4 per day. So per day I am just using only 4 count. Okay. So for this, if I want to fix anything, I am just fixing the cost here. ஸோ பை டிஃபால்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு 5 நான் ஃபோக் லிஃப்ட் யூஸ் பண்ணுறேன் 500 பெர் ஹவர் அப்படின்னா, இப்போ கேலண்டரில் நான் வந்து 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்கலாம், 9 ஹவர்ஸ் கொடுத்துருக்கலாம், 10 ஹவர்ஸ் கொடுத்துருக்கலாம். தட் வில் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஸோ இங்கே நம்ம வேல்யூ கொடுக்குறது மட்டும்தான் அவர் திங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது, அதில் எவ்வளோ நம்ம வந்து டேஸ் செட் பண்ணியிருக்கோம், ஒர்க்கிங் எவ்வளோ, நான் ஒர்க்கிங் எவ்வளோங்கிறது சிஸ்டம் எல்லாமே இந்த கேலண்டர்லேருந்து கேல்குலேட் ஆகிட்டு நமக்கு அசைன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னால் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் த சேம் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், பட் இன்ஸ்டெட் ஆஃப் இட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் பிரிக்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I'm just bringing this material under the created one. So R1 is my main material, that is labor. So next one is material, and if I want to give anything unit of measurement, so on the unit of measurement on this option is available only for the material resources. We cannot give unit of measure for labor as well as non-labor. Okay, so first one you can see the difference like symbolic representation. If it is a labor, you can see the symbol as human head or man symbol. If it is a material type of resources, that shows you the brick symbol, and if it is a non-labor material, so it will show like settings option or mechanical oriented symbol here. So using these symbols we can just vary the types of material we are in use. Okay, so இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த default units எல்லாமே I have fixed, and I am just setting up the cost also. So bricks I am just taking a count. So if it is by default I am just taking like this. So இங்கே cubic yards அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வருது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஹியர் வந்து என்னென்னா ஈச் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஏன்னா ஒரு பிரிக்ஸ்ன்னு எடுத்தேன்னா பெர் கவுண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு வேணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் ஈச் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் as a resource creation. ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இந்த ரிசோர்ஸ் அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனுடைய அவுட்புட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து கீப் ஆன் வாட்சிங் மை சேனல் ஸோ தட் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், ஸோ அதனுடைய எஸ்கோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லாம் வி வில் டிஸ்கஸ் இன் டெப்த். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.